பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். ஒரு பக்கம் கல்லூரியில் பேராசிரியர் வேலை, இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் ஏராளமான பொறுப்புகள் கடமைகள், இன்னொரு பக்கம் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம், இன்னொரு பக்கம் ஊழியம் என்று சொல்லி இடைவிடாது ஓட ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். இதை என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இது மத்தியில் அதிக நேரத்தை இந்த செய்திக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை. இருப்பினும் கூட கர்த்தர் இந்த குறுகிய நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவரை, நீங்கள் ஒருபொழுதும் அடைக்கலான் குருவி இல்லத்தை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். எத்தனையோ முதியவர்கள் எத்தனையோ வீடுகளில் இருக்கிறார்கள், ஆதரவின்றி இருக்கிறார்கள், நிம்மதியின்றி இருக்கிறார்கள், கவனிப்பார் யாருமற்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவே தேவனுடைய தரிசனத்தோடு கூட இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தை கட்டியிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கு தெரிந்த அப்படி யாராவது இருப்பார்கள் என்றால் நீங்கள் அடைக்கலான் குருவி இல்லத்தில் அவர்களை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இன்னும் 47 முதியவர்கள் நமக்கு தேவை. 3 பேர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அங்கே பணிபுரிவருக்கு நல்ல சமைக்க தெரிந்த ஒரு அங்கேயே தங்கி பணிபுரிகின்ற ஒரு சமையல்காரர், இல்லைன்னா சமையல்காரி, இல்லைன்னா ஒரு நர்ஸ் என்று சொல்லி நமக்கு தேவைப்படுறாங்க. ஒருவேளை நெருக்கதியாக நிற்பீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கே வந்து நீங்கள் தங்கி பணிபுரியலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். தினந்தோறும் அடைக்கலான் குருவி உள்ளவர்களுக்காக நாம் ஜபத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். நான் மற்றும் வரவேல் சேகரையா போன்றவர்கள் தினந்தோறும் நாம் ஊழியத்தை நடத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை தினத்தில் கர்த்தர் சித்தமானால் நமக்கு நாகர்கோவிலில் வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாகர்கோவிலை சார்ந்த நீங்கள் திரளாய் வந்து பங்கு பெறும்படியாக, தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை இலவசமாய் பெற்றுச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். என்னால் தாவீதை குறித்த தியானம் அல்ல, குறுகிய நேரமே இருக்கிறபடியினாலே வேறு ஒரு வாக்குத்த வசனத்தை வைத்து நான் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் கடைசி வசனம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எனப்பட்ட ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்கிறது. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவருங்கிற ஒரு கேட்டகரி எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. காத்திருக்கிறவங்க கேட்டகரி கோடி கோடியாக இருக்குது. வேலை இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், திருமணமாகாமல், குழந்தை இல்லாமல், இல்லாவிட்டால் சுகம் பெற முடியாதபடிக்கு எத்தனையோ கோடி கோடி பேர் இந்த பூமியிலே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துவிடும், இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிற காரியம் நடந்துவிடும், நாளைக்கு நடந்துவிடும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றார்கள். ஆனால் காத்திருக்கிறவர் மத்தியிலே ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், அவர்கள் என்று சொல்லி ஒரு சின்ன கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி, எசப்பா 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 என்று சொல்லி தங்களை ஒடுக்கி மனதை ஒருமனப்படுத்தி இந்த உலகத்தை மறந்து, தொல்லைகளை மறந்து, கடமைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, அனைத்தையும் மறந்து அவருடைய பாதத்தில் கருத்தாய் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு கூட அவர்கள் காத்திருப்பார்கள், ஜபத்தோடு கூட காத்திருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களை குறித்து தான் இந்த 2024 பேச போகின்றது. இந்த நாளிலே ஆண்டவரும் உங்களோடு பேச, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள். நான் அன்றைய நாளிலே ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவருடைய தாயார் சின்ன வயதில் இறந்து விட்டார்கள்.
அதனால் அவர் சொன்னார், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுருக்க முடியாது, நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், நான் அவ்வளோ வேதனைப்பட்டேன், அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டேன்னு சொன்னார். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் என் உடலத்தில் எனக்கு உடனடியாகி தோன்றியது ஒன்று தான், நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மைதான், அவமானப்படுத்தப்பட்டது உண்மைதான், பசி பட்னியாக இருந்தது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து, கர்த்தருக்குள்ளாக இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டீர்களா, காத்திருந்தீர்களா, நல்ல காலம் வரும் என்று சொல்லி அதைத்தான் நான் கேட்க விரும்பினேன். ஆனால் அந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெருமை படைத்தவராக இருந்தார், சுயநீதி உடையவராக இருந்தார், பிறரை கேவலமாய் பேசுகின்றவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அநேக தீய குணங்களை நான் கண்டேன். நான் மாத்திரம் வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்குள் இருந்தது. நான் வாழ வேண்டும், பிறர் தாழ வேண்டும், அப்பொழுதுதான் என்னை குறித்து உயர்வாக பேசுவார்கள் எனப்பட்ட எண்ணம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அவர் சொல்கிறார், என்னை மாதிரி யாருமே கஷ்டப்பட்டவங்க கிடையாது, என்ன மாதிரி அவமானப்பட்டவங்க கிடையாது. ஓகே, உங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லையே. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகும் கூட பிறரும் வாழணும், நம்மளும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிற எண்ணம் இல்லையே. அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் காத்திருக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் கணிதருகின்ற வாழ்விலே காத்திருக்கின்றவர்கள், இந்த பைபிளை மறுபடியும் சின்ன பிள்ளை போல வாசித்து நம்பிக்கையோடு கூட அந்த வசனத்தை நம்பி அப்பாவுடைய வேலை வராதா என்று காத்திருக்கிறவர்கள், அவர்களை குறித்து தான் இந்த வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கிற பொழுது புது பலன் இந்த வருடத்தில் நீங்கள் அடைவீர்கள். காத்திருந்தாலே மனசு சோர்ந்து போகும், உடல் சோர்ந்து போகும், ஆத்மா சோர்ந்து போகும், ஆத்மா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கொள்ளும், வாழ்க்கையை வெறுத்து போகும், கசப்பாயிரும். பஸ்ஸுக்காக ஒரு 2 மணி நேரம் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்து போயிடும். அது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்திருப்பவர்கள், கர்த்தருக்குள் காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, கிறிஸ்துவை நம்ப நம்ப நம்ப, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப நம்ப நாம் புது பலன் அடைகின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதீர்கள், இந்த வருடத்தில் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். உங்கள் சரீரம் புது பலன் அடையும், உங்கள் ஜெப வாழ்க்கை புது பலன் அடையும். பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது அந்த பிரச்சனைகளாக தெரியாது. கடந்த காலங்களில் இந்த பிரச்சனையை பார்த்த பொழுது நடுங்கி இருப்பீர்கள், அந்த பொல்லாத மனிதர்களை பார்த்த பொழுது நடுங்கி இருப்பீர்கள், அந்த வியாதியை கண்ட பொழுது நடுங்கி இருப்பீர்கள், அந்த தேவைகள் உங்களை நெறித்த பொழுது, கடன்பாரங்கள் நெறித்த பொழுது நடுங்கி இருப்பீர்கள். இப்பொழுது அப்படியா? அதே பிரச்சனைகள் தான், அதே பொல்லாத மனிதர்கள் தான். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அதை எளிதில் மேற்கொள்வீர்கள், புது பலன் அடைந்திருக்கிறபடியினாலே. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு பாராட்டப்பட்டு விட்டபடியினாலே, பரலோகத்தில் உங்கள் நாமும் தரிக்கப்பட்டு விட்டபடியினாலே, ஆண்டவர் அவருடைய செல்ல பிள்ளை என்று சொல்லிவிட்டபடியினாலே, எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ குமாரத்தி அல்லவோ என்று சொல்லிவிட்டபடினாலே உங்களை எதுவும் ஒன்று செய்ய முடியாது, சாத்தானாலே ஒன்று செய்ய முடியாது. இது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற மகள் என்று சாத்தான் ஒதுங்கி கொள்கிறான். பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே பட்டு போகின்றது. பிரித்துக்குரிய இந்த வருஷத்தில் நீங்கள் புதுபலன் அடையாவிட்டால் என்னிடத்தில் வந்து கேளுங்கள். இந்த வருஷத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை எல்லாம் ஒரு புதிய டைமென்ஷனுக்குள்ளே போல, ஒரு புதிய மைல் ஸ்டோனுக்குள்ளே போலன்னா, ஜெப வாழ்க்கையில் நீங்கள் பலனடையவில்லை என்றால், ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்கவில்லை என்றால் என்னிடத்தில் கேளுங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அங்கே தான் பாயிண்டே இருக்குது, பிளஸிங் அங்கே தான் இருக்குது. ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு நாளில் அப்படி உயர பறப்பாங்களாம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நடக்கிறதுக்கு முன்னோட்டியே பறக்கிற நீ ஆசைப்படுறியோ அப்படின்னார். நடக்கிறதுக்கு முன்னோட்டியே பறக்கிற நீ ஆசைப்படுறியா? நான் சொன்னேன், ஏசப்பா நடக்க வச்சா நான் நடப்பேன், அவர் என்னை ஓட வச்சா நான் ஓடுவேன், என்னை உட்கார வச்சுருந்தாரு நான் உட்கார்ந்துருப்பேன், அவர் என்னை பறக்க வச்சாருன்னு நான் பறப்பேன். எதுனாலும் என் ஆண்டவருடைய கையில் தாங்க இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் கழுகுகளை போல செட்டை எடுத்து உயர எழும்புவார்கள். ஏனென்றால் எத்தனையோ பறவைகள் இருந்தாலும், காக்காய் இருந்தாலும், சிட்டுக்குருவி இருந்தாலும், எத்தனையோ மைனாக்கள் கிளிகள் இருந்தாலும், எவ்வளவோ உயர பறக்க ஆசைப்பட்டாலும் உயர பறப்பது என்பது எப்பொழுதும் கழுகுதான். ஈகிள், கழுகு பார்வை. எவ்வளவு உயரம், இந்த பூமியில் எவ்வளவு நாசமோசங்கள் ஏற்பட்டாலும் கழுகுக்கு ஒன்றாகாது. ஏனென்றால் அது உயர பறப்பது. உயர பறக்க வேண்டும் என்றால் அது கழுகுதான். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வருடத்தில் நீங்கள் உயர பறப்பீர்கள். சிட்டுக்குருவிகள் உங்களோட போட்டி போடலாம், காக்காய்கள், அண்டங்காக்காய்கள் உங்களிடத்தில் போட்டி போடலாம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் கொடூரமாய் எல்லாவற்றையும் கொத்தி திங்கிற பறவைகள் உங்களோட போட்டி போடலாம். உங்களை விட உயர பறந்து விடுவேன் என்று சொல்லலாம், ஏற்கனவே உயர பறந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் விட நீங்கள் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் பறப்பீர்கள் என்பதுதான் நல்ல கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். பிரியத்துக்குரியவர்களே,
சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கவில்லை. சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக 10 11 இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைக்கவில்லை. தாயின் கருவிலை தெரிந்து கொள்ளவில்லை, என்னை தேடி வரவில்லை, என்னை சந்திக்கவில்லை, என்னை ரட்சிக்கவில்லை, என்னை அபிஷேகிக்கவில்லை. ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக, எல்லோரையும் போல வாழும்படியாக, இத்தனை பாடுகளை அனுமதிக்கும்படியாக, இத்தனை வருடங்கள் காத்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்யவே இல்லை. உயர பறக்கும்படியாக, எல்லா பறவைகளையும் முந்தி பறக்கும்படியாக, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியாக வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் என்னை அழைத்தார், உங்களை அழைத்தார். நீங்கள் இந்த வருடத்தில் உயர பரப்பீர்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவார்கள். எவ்வளவு நடந்தாலும் ஓடினாலும் நீங்கள் களைப்படைவதில்லை, நீங்கள் சோர்ந்து போவதில்லை. 10,000 சம்பாதிக்கிறீர்களே, ஐயோ ஐயோ பாப்பா ஏன்னா அந்த அளவுக்கு விலைக்கரையும் கொடுத்தால்தான் கடினமான பாறை நிலத்தில் இருக்கிறபடினாலே, முட்கள் நெருக்கிறபடினாலே ஒரு 10,000 கிடைச்சாப்பா, ஒரு சின்ன வீடு கட்டினாப்பா. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம களைப்படைந்து போனோம், சோர்ந்து போனோம். ஐயோ இதை இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்குள்ள, இவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ள இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு நடந்து போறதுக்குள்ள இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்லை, இனி எவ்வளவு தூரம் நீங்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவு தூரம் நீங்கள் காத்திருந்தாலும், விழித்திருந்தாலும், எவ்வளவு ஓடினாலும் களைப்படையவே மாட்டீர்கள். களைப்படைய ஆண்டவர் விட மாட்டார். இந்த வருடத்தில் ஆண்டவர் நீங்கள் ஒரு நாளும் களைப்படையும்படியாக, ஒரு நாளும் சோர்ந்து போகும்படியாக, ஒரு நாள் நீங்கள் கண்ணீர் விடும்படியாக, ஐயோ என்று சொல்லி கதறி நிற்கும்படியாக விடவே மாட்டார். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவர் இந்த வருடத்தில் தருவார். இந்த வசனத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறவர்கள் உயர பரப்பார்கள். 3 விதங்களில் இந்த வசனம் இருக்கு. 4வதாக, நீங்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஒரு பொழுதும் களைப்படைந்து போக மாட்டீர்கள். ஐ எம் டயர்ட், ஓ இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஐ எம் டயர்ட் அப்படி சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருப்பீங்க. ஒருவரும் உங்களை நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உயர பிள்ளைகள் பறக்கட்டும். பிஸ்னஸில், குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் உயர பறக்கட்டும். இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் இறக்கம் கிடைக்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும். அனைத்து தேவைகளும் சந்தி. இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், மகிமைப்படும். அப்பா அப்பா அப்படி பிள்ளைகள் நீண்ட காலமாய் காத்திருக்கிறாங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அடைக்கலான் குருவி இல்லத்தில் 47 முதியவரை அழைத்து கொண்டு வாருங்க. நல்ல சமையல்காரர் ஆண்டவரை, நல்ல ஒரு தகப்பனை பணிபுரியும் நர்சஸ் தாருங்க, மகிமைப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. சகல பாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரு வார்த்தை சொன்னார். அன்று 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் உடனே சுஸ்தமானான். ஆகவே அதே வல்லமையுடைய வார்த்தையை இன்றும் தேவன் நமக்கு சொல்வாராக. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே.
கடலின் மேலே நடந்தார், கடும் புயலை அதட்டினார், பாடையை தொட்டார், வாலிபன் பிழைத்தார். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இன்றும் அதே வல்லமையுடைய ஆண்டவர், இன்றும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு இதே அற்புதங்களை செய்கிறாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். பலப்படுத்தும் கிறிஸ்துவால் பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. பாவங்கள் போக்குவான், பாவத்தினால் வரும் சாபங்களை நீக்குவார், தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பாரே கிறிஸ்து இயேசுவே, தீராத நோய்களையும் தீர்ப்பாரே கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை
நீர்தானையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் மேங்குதையா. உமது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் மேங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இப்பொழுது அதிசயம் செய்யும் ஐயா. நம்ம கேட்போமா? அவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனை. அதிசயம் செய்ய வேண்டும். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு, எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கின ஆண்டவர் இன்றும் நம்மை சுகமாக்குவார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஐயா. இப்பொழுது எனக்கு விடுதலை வேண்டும். அதே வல்லமையினால் என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய சுகவீனங்களை, என்னுடைய வியாதியை இப்பொழுது நீக்குவீராக கர்த்தாவே என்று கேட்போம். இந்த வரிகள் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு பதிலை தரட்டும். என் நோய்களை சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். அல்லேலூயா. திராட்சைப்பழத்தோட்ட